நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான கார் பிரியர்களுக்கும் ஒரு அற்புதமான விருந்து தயாராயிருக்கு. அந்த விருந்தோட பேர் ராக்ஸ், தார் ராக்ஸ். அற்புதமான ஒரு பீஸ்ட் வந்திருக்கு. இதுதான் இந்த 5 door நியூ தார் ராக்ஸ். சரி, இந்த கார்ல வெளியில என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க? பழைய தார் இருக்குல்ல 3 door தார், அதுல இருந்து இந்த 5 door தார்ல ஃப்ரண்ட்ல நம்ம பார்க்கக்கூடியதுல என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னா, சில விஷயங்கள்ல ரொம்ப யூனிக்கா செஞ்சிருக்காங்க. இது பார்க்கலாம். 1 2 3 4 5 6 6 கிரில் இருக்கு பாத்தீங்களா? இந்த 6 கிரில்லையும் அவங்க எப்படி சொல்றாங்கன்னா 6 பேக் அப்படின்றாங்க. இது ஆக்சுவலி ஜான் ஆப்ரஹாம் தான் ரிலீஸ் பண்ணாரு, அறிமுகப்படுத்தினாரு, இந்த காரை ரிவீல் பண்ணாரு. அவரை வந்து உங்களுக்கு எப்படி நீங்க 6 பேக் இருக்குமோ அது மாதிரி இந்த காருக்கு வந்து 6 பேக் இருக்கும். ஸோ அவ்வளவு மஸ்குலரான ஒரு வெஹிக்கிள் அப்படிங்கிறது தான் ஒரு விளையாட்டுக்கு இதை சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த 6 கிரில்ல வந்து நம்ம வேற மாதிரி கூட பயன்படுத்தலாம். இதை வந்து ஆஃப்டர் மார்க்கெட்ல சில பேர் ரகடா சில விஷயங்கள்லாம் இந்த இடத்துல பண்ணுவாங்க. அப்படி ஆஃப்டர் மார்க்கெட்ல கூட இந்த இடத்த வந்து மாத்திக்க முடியும். எக்ஸ்ட்ரா அடிஷனல் ஃபிட்டிங்ஸ் வந்து கவர்மெண்ட் நார்ம்ஸ்க்கு பொருந்தி வர அக்சசரிஸை வந்து இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படியான ஒரு வாய்ப்பு இந்த கிரில்ல இருக்கு. ஸோ இன்னொரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுங்களேன். இந்த இடத்துல ஒரு கேமரா இருக்கும். இந்த கார்ல கேமரா மட்டும் எந்தெந்த இடத்துல ஃபிட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. அதுவே நம்மளை ஆச்சரியப்படுத்தும். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் வியூ பார்த்துக்கிறதுக்கான 360 டிகிரியில் நம்ம வந்து டோட்டலாக வெளியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்க முடியும். ஃப்ரண்ட் ஆங்கிள் முழுக்க இந்த கேமரா வந்து நமக்கு வந்து காட்டும். ஸோ எனக்கு வந்து இந்த இடம் வந்து ரொம்ப பிடிச்ச இடம். காரில் வந்து இப்படி முன்னாடி உட்காந்துக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். டிரைவ் பண்ணும்போது அப்படி உட்கார முடியாது, ஜஸ்ட் உட்காந்துக்கலாம். ஆனால் இந்த பிளாஸ்டிக்கை அவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். கொஞ்சம் லைட்டராக தான் இருக்குது, அந்த அளவுக்கு இது ஹார்ட் கிடையாது. ஆக்சுவலி உட்கார்றதே கொஞ்சம் லைட்டாக அப்படி உட்காந்துக்கலாம், சப்போர்ட் இப்படி வச்சுட்டு உட்காந்துக்கலாம். பட் நல்லா ஹெவியாக உட்கார முடியாது. கொஞ்சம் லைட்டான மெட்டீரியல் தான், லைட்டான பிளாஸ்டிக் தான். தென் இன்ஜின் பார்க்கலாம். இன்ஜின் பார்க்குறதுக்கு முன்னே இந்த ஹெட்லைட் பார்க்கலாம் பாருங்க. இந்த ஹெட்லைட் என்ன சொல்றாங்கன்னா, இதை சி லைட் அப்படின்றாங்க. சி வடிவில் இருக்குல்ல. ஸோ இந்த டே லைட்ஸு உள்ள இருக்கக்கூடிய எல்இடி லைட்ஸ் இது எல்லாமே வந்து இந்த வண்டிக்கு வந்து கூடுதல் அழகு சேர்க்கக்கூடியது ஒன்று. இதை வந்து சி ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இது இந்த வண்டியில் ஒரு புதுசாக ஆட் பண்ணியிருக்கக்கூடிய விஷயமா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ கிரில் புதுசு, இந்த இடத்துல கேமரா புதுசு, லைட்டும் வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. இந்த இடம் வந்து பழைய தாரை விட கொஞ்சம் லைட்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது ஆஃப்டர் மார்க்கெட்டில் இதை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல ஸ்டீலில் போடக்கூடிய மக்களும் இது இருக்காங்க. ஸ்டீலில் போட்டு ஆஃப் ரோடு கொண்டு போவாங்க. ஸோ அவங்களுக்காக இதை ஈஸியாக மாற்றிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். தென் அடுத்து பார்க்கலாம். இந்த காரில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஓஆர்விஎம். வழக்கமாக ஆஃப் ரோட் பண்ணக்கூடிய கார்களில் 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய கூர்கா மாதிரியான காரில் கூட இந்த ஓஆர்விஎம் வந்து இதே சைஸ் தான் இருக்கும், பட் மேனுவலாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்ட் ஓஆர்விஎம் பார்க்கலாம். பாருங்க, அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ ஸோ எலக்ட்ரானிக்கலி இதனுடைய ஃபங்க்ஷனிங் எப்படி இருக்குன்றத பார்த்தீங்க. இந்த ஓஆர்விஎம் கீழே என்ன பிளேஸ் பண்ணியிருக்காங்க? இந்த இடத்துல ஒரு கேமரா பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேமரா இந்த வண்டியில் 360 ஆங்கிளில் 360 டிகிரியில் நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்க முடியும். ஆஸ் யூஷுவல் இந்த காரில் வந்து மொத்தம் வழக்கமாக எல்லா கார்லையும் இருக்கிறதா. பழைய காரில் 2 பில்லர் தான் இருக்கும், ஏ பில்லர், பி பில்லர். இந்த போர்ஷன் இருக்காது. அதாவது இந்த போர்ஷன் கம்ப்ளீட்டாக ஃபைனலில் போய் எண்ட் ஆகி முடியும். இப்போ 5 door காரில் புதிய அம்சமே இந்த பில்லர் தான். இங்கே எங்கே பில்லர் எங்கே இருக்குது? நீங்கள் பில்லர்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, ஆக்சுவலி இது பில்லர் தான். பில்லர் வந்து ஸ்ட்ரைட்டாக தானே இருக்கணும், ஆனால் இங்கே பாருங்க ஸ்லைடிங்காக இருக்கு பில்லர். ஸோ இது இந்த காருக்கு கூடுதல் அழகு மட்டும் கிடையாது, இந்த காரோட ஸ்டெபிலிட்டியை
ஹோல்ட் பண்ணக்கூடிய விஷயம் இந்த சி பில்லர். இந்த சி பில்லர் பாருங்க, இந்த சி பில்லர் கவர்ல ஹாட் பிளாஸ்டிக்ல டாப் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு கேமல் எப்படி வந்து ஒரு மலைப்பாங்கான ஒரு சரிவில் 45 டிகிரி கோணத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை சரிவில் எப்படி ஏறுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக ஒட்டகம் சிம்பிள் வச்சுருக்காங்க. இங்கே வந்து தார் மேலே ஏறுது. ஸோ இது இந்த காரோட ஆஃப் ரோடிங் கேப்பபிலிட்டியை சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இது இருக்குது. ஸோ இதுதான் இந்த காரில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏ பில்லர், பி பில்லர், சி பில்லர். ஆனால் இது வந்து பில்லர் மாதிரி தெரியாது, ஆக்சுவலி இது பில்லர். இது வந்து இந்த போர்ஷன் டோட்டலாக ஆட் ஆகிருக்கு. பழைய தாரில் எக்ஸாக்டாக 3 டோர் தாரில் 4 மீட்டர் தான், 4 மீட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இதோட முடிஞ்சிடும். இப்போ இந்த புதிய தாரில் இந்த போர்ஷன் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கு, 0.5 ஆட் ஆகிருக்கு. 4.5 மீட்டர் எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து இந்த போர்ஷன் கிடச்சிருக்கு. இந்த போர்ஷன் தான் உள்ளே வந்து நமக்கு வந்து ஸ்பேஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கும் ஒரு காரணம். இதனுடைய பின்பக்கம் ஆஸ் யூஷுவலாக தாரோடைய 3 டோர் தாரோடைய அதே அழகை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் 3 டோர் தாரை விட இதனுடைய பின்பக்கத்தில் தோற்றம் சற்று மாறுபடுகிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், ரொம்ப ஹெவியான டோர். ஸோ டோரை ஓப்பன் பண்ணோன்னையும் ஒரு எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் கிடச்சிருக்கு பாருங்கள். அழகாக ஜம்முன்னு உட்கார்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஒரு ஆள் நீட்டாக உட்காரலாம். பட் இந்த ஸ்பேஸ் வந்து உட்கார்றதுக்கான ஸ்பேஸ் கிடையாது, முழுக்க லக்கேஜுக்கான ஸ்பேஸ் தான். இந்த லக்கேஜை இந்த இடத்துல தொடங்கி இந்த இடம் வரைக்கும், ரூஃப் வரைக்கும் ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு மஹேந்திரா கிளைம் பண்ணுறாங்க. ஸோ மொத்தமாக 600 லிட்டருக்கிட்ட கிட்டத்தட்ட லக்கேஜ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் தான் இந்த ஸ்பேஸ். ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த ஸ்பேஸ். 2 பேர் கூட உட்காந்து பார்க்க முடியும். வாங்க உட்காருங்க. ஸோ நானும் உட்காந்து பார்க்குறேன், ஜம்முன்னு உட்காரலாம். ஸோ 2 பேர் கொஞ்சம் இப்படி உட்காரக்கூடாது ஆக்சுவலி, ஆனால் இதோடைய ஸ்பேஸை காட்டுறதுக்காக செய்கிறது தான். கம்ஃபர்டபுளாக தான் உட்காந்துருக்கோம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ கிட்டத்தட்ட 600 லிட்டர் ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. டெயில்கேட்டில் 19 இன்ச்சுக்கான ஒரு டயர் கொடுத்துருக்காங்க. இது ஸ்பேர் வீல். ஆக்சுவலி இந்த காரில் எல்லா வீலுமே 19 இன்ச் டயர் தான். இதுக்கு முன்னே இருக்கக்கூடிய 3 டோர் தாரில் எல்லாமே 18 தான் இருந்தது. ஆனால் நியூ தாரில் 5 டோர் தார் ராக்ஸில் 19 கொடுத்துருக்காங்க. இது டாப் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான். பேஸ் வேரியண்ட்லேருந்து டாப் வேரியண்ட்டுக்கு நெக்ஸ்ட் லெவல் கீழே இருக்கக்கூடிய அந்த லெவல் வரைக்கும் 18 இன்ச் வீல் வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த காரோட இதயத்தை பார்க்கலாம். இதயத்தை பார்க்க நம்ம ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிலாம் பண்ண தேவையில்லை. பானட் ஓப்பன் பண்ணால் போதும், இன்ஜின் பே வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த அழகான காரின் ரொம்ப வலிமையான இதயம், இன்ஜின். ஸோ இந்த காரோட இன்ஜின் என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம டீசல் வேரியண்ட்டை நம்ம வந்து எடுத்திருக்கோம். இந்த டீசல் வேரியண்ட் வந்து எம்ஹாக் இன்ஜின். வழக்கமாக இந்த எம்ஹாக் அப்படிங்கிறது மஹேந்திராவுடைய ஆஸ் யூஷுவல் அவங்களுடைய ஆஸ்தான நம்பகமான ஒரு இன்ஜின். இந்த இன்ஜின் 2.2 லிட்டர் கொள்ளளவு கொண்ட இன்ஜின். இது வெளிப்படுத்தக்கூடிய பவர் இந்த காருடைய இழுவை திறனையும், ஃபர்ஸ்ட் கியர் போட்டு கிளச்சில் காலை ரிலீஸ் பண்ணி ஆக்சிலேட்டரில் பவர் கொடுக்கும்போது ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, அதை இந்த டார்க்கும் இந்த பவரும் நம்மளை ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாக மஹேந்திரா தங்களுடைய ப்ராடக்டை வெறும் காராக மட்டும் இல்லாமல், டிசைனாக மட்டும் இல்லாமல், என்ஜின்லையும் உலகத்தரத்துக்கு நிகராக, ஜெர்மன் ஸ்டாண்டர்டுக்கு நிகராக உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து காரை ஓட்டி பார்த்து உணர முடியுது. ஓகே, இப்போ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இன்ஜின் நாய்ஸ் பாருங்க. நம்ம வந்து ரவ் பண்ணி பார்ப்போம். இன்ஜினை வந்து ரவ் பண்ணுவோம். இன்ஜினை ரவ் பண்ணுங்க. சவுண்ட் பாருங்க, எவ்வளோ ஒரு அட்டகாசமான சவுண்ட். ஒரு சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி இருக்கா? ஒரு சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க சவுண்ட். ஸோ
இன்ஜினை ரவ் பண்றதை விட்ட உடனேயும் எவ்வளோ சைலண்டா ஆயிருது பாருங்க, ஒரு குழந்தை மாதிரி அப்படியே அமைதியாயிருது. ரொம்ப இந்த கார், இந்த ப்ராடக்ட் நம்மளை வந்து ரொம்ப உற்சாகப்படுத்துது. த்ரீ டோர் கார்ல ஃப்ரண்ட்ல கொஞ்சம் ஈஸியா ஏறிடலாம். அதே மாதிரி தான் இந்த கார்லயும் ஈஸியா ஏற முடியும்னு நம்புறேன். ஏறி பார்க்கலாம். ரொம்ப கேஷுவலா ஏறி உட்காடுறோம். ஒரு ரொம்ப அழகா ஒரு வழக்கமா ஒரு எஸ்யூவில ஃப்ரண்ட் சீட்ல கோ பைலட் எந்த அளவுக்கு ஏறி உட்காருவாங்களோ, ஈஸியா கம்ஃபர்ட்டா ஏறி உட்காருவாங்களோ, அது மாதிரி நான் ஏறி உட்காந்துட்டேன். எனக்கு இங்கே வந்து ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, நான் இப்போ இங்கே எப்படி உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறது தான் முக்கியம். நான் கம்ஃபர்டபுளாக தான் உட்காந்துருக்கேன். பட் எனக்கு இந்த சீட் வந்து ரொம்ப சொஃபிசிகேட்டடாக இருக்குது. ரொம்ப சொகுசான சீட்டு தான். ஆனாலும் எனக்கு தை சப்போர்ட் இன்னும் போதலையோ அப்படிங்கிற உணர்வை எனக்கு தருது. இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபடலாம். பட் எனக்கு தை சப்போர்ட் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஸோ டிரைவர் பொசிஷனில் இருக்கோம் நம்ம. இந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது? இன்டீரியர் சொல்ல போனால் வந்து ரொம்ப ரிச்சாக கொடுத்துருக்காங்கன்னே சொல்லணும். இங்கே இருக்க ஹார்ட் பிளாஸ்டிக்ஸாக இருக்கட்டும், இங்கே இருக்க லெதர் ஹெட்டாக இருக்கட்டும், அதில் இருக்க லெதர்ஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி யூனிக்காக இருக்குது. ஆக்சுவலி வந்து டிரைவர் சீட்டுக்கு மேலே இருக்கிறதுலே வந்து இந்த மாதிரி யூனிக்காக கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப லுக்காக இருக்குது. ஆக்சுவலி ஆப்வியஸ்லி டிஜிட்டல் கிளஸ்டர் இருக்குது. 3XOல இருந்த அதே பேட்டர்ன் தான். அந்த பேட்டர்ன் எதில் இருந்ததுன்னா 700 இருந்த அதே பேட்டர்ன் தான் 3XOல போட்டிருந்தாங்க. இப்போ அதே தான் இங்கே வந்து தார் ராக்ஸ்லையும் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. இந்த ட்வின் லோகோ, ஸோ நிறைய பேருக்கு பிடிச்ச லோகோ இது. ஸோ அதுவும் இங்கே வந்து ரொம்ப ஒரு மாதிரி எம்போஸ்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே கொடுத்துருக்க ஸ்டியரிங்கில் கொடுத்துருக்க இந்த லெதர் ஐட்டம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ரிச்சாக இருக்குது. நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணிங்கனாலே வந்துட்டு இந்த வண்டியை வந்து ஓவரால் கண்ட்ரோல் நீங்களே எடுத்துட்ட மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இது கொடுக்குது. இது இல்லாமல் வந்துட்டு மியூசிக் சிஸ்டம் வந்து ஹர்மன் கார்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ 9 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அது இன்னொரு ஒரு ஸ்பெஷல் இந்த வண்டியில். ஸ்பீக்கர்ஸ் எங்கன்னா இந்த ஹேண்டிலில் இங்கே ஒரு ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஹர்மன் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கொயரில் ஃபீட்டர்ஸ் அதே மாதிரி ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் மேலே 2 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப லுக்காக இருக்குது. என்னன்னா ஆஃப் ரோட் வண்டியில் உள்ளே வந்து இன்டீரியர் வந்து ஒயிட்டில் கொடுத்துருக்கிறது வந்து நிறைய பேர் வந்து இப்போ நேற்று இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்து நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, எப்படி ஆஃப் ரோட் வண்டிக்கு ஒயிட் கலர் இது இன்டீரியர் செட் ஆகும் அப்படின்னு சொல்லி. இதுக்கான இது எக்ஸாக்டான மீனிங் இன்னும் அவங்க சொல்லலை, என்ன ரீசனுக்காக இது அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேல் போக அவங்க வந்து கண்டிப்பாக வந்து யூசர்ஸ் வந்து கிளைண்ட் கேட்குறாங்கன்னா அதுக்கான விஷயங்கள் அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே இருக்க ஏசி வெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தாரில் இருக்க அதே பேட்டர்ன் தான். பட் ஆனால் லுக்ஸ் இந்த பியானோ பிளாக்ல கொடுத்துருக்கனால ரொம்ப நல்லாவும் இருக்குது. இங்கே இருக்க டாகுல் பட்டன்ஸ்லாம் வந்து தாருக்கே உரித்தான ஒரு மாடல். ஸோ மற்ற வண்டியில் இருக்கிற மாதிரியான ஒரு புஷ் டைப்பு அப்படி கிடையாது. ஒயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீ ஹோல்டு இருக்குது. கீ ஹோல்டு வந்து ரெகுலராக எப்போயும் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. ஸோ இங்கே 2 பாட்டில் வந்து ஒரு சின்ன பாட்டில் வந்து ஹோல்ட் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக் அசிஸ்ட்டு, ஆட்டோமேட்டிக் ஹோல்டு அண்ட் பார்க்கிங் சென்சாருக்கான இது கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து மெயினாக நம்மளோட ஹேண்ட் ரெசிஸ்ட் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து இது டபுள் இது மாதிரி இருக்குது. பட் இது டபுள் இல்லை, சிங்கிள் தான். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஸ்பேஸ் தான். இதில் நீங்கள் வந்து வெறும் பெருசாக எதுவும் வைக்க முடியாது. லைக் ஒரு ஃபோன் வைக்கலாம், அதை தாண்டி வந்து சில்லறை அந்த மாதிரி ஏதாவது காயின்ஸ் அந்த மாதிரி போட்டு வைக்கலாமே தாண்டி இதில் பெரிய இது கிடையாது. இது மெயினாக வந்து ஹேண்ட் அசிஸ்ட்டுக்கு மட்டும்தான் இது வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் இங்கே ஒரு செக்டார் வச்சுருக்காங்க, சின்னதாக ஃபோன் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து வண்டியோட இது. இந்த வண்டியோட மெயினான திங் வந்து வென்டிலேட்டர் சீட் நம்ம போட்டு பார்த்தோம். இப்போ இங்கே இருக்க கிளைமேட்டுக்கு வந்து ஒரு 35 டிகிரி இருக்கும். பட் அதில் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணுது. ஸோ இதுதான் தாரோட இன்டீரியரில் இருக்கிற மெயின் திங்கு. ஸோ செட்டோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ. அடங்காத அசுரந்தா, வணங்காத மனுஷந்தா, தோளோடு தோள் நின்னா கருவானே உசுரதா.
டோர் தார்ல ரியர் சீட்டுக்கு போக ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா அப்படிப்பட்ட கஷ்டம் இந்த 5 டோர்ல கிடையாது. ஒரு டோர் ஈஸியா ஓபன் பண்ணிட்டோம், உள்ள ரொம்ப ஈஸியா உள்ள வந்திருக்கோம். உள்ள வந்து நான் உட்காந்துருக்கேன். ஓகே, இங்கேயும் நான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா தான் ஃபீல் பண்றேன். ஆனாலும் எனக்கு தை சப்போர்ட் இங்கே பத்தலை, இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். இதில் 3 பேர் உட்காந்து பார்க்கலாம். 3 நபர்கள் உட்கார்ந்தா இங்கே எப்படி இருக்கும் பார்க்கலாம் வாங்க. நான் கொஞ்சம் ஒல்லியாக தான் இருப்பேன், இருந்தாலும் ஒல்லியா நான் என்னோட மனோஜ் கொஞ்சம் குண்டு. வாங்க மனோஜ், பார்த்து 3 பேர் உட்காந்துருக்கோம். நான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கேன். விமல் நீங்க? எனக்கு கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு வேளை நீங்க எப்படி மனோஜ் உங்களுக்கு? எனக்கு கம்ஃபர்ட்டா இருக்கு. பட் ஆனா இது வெறும் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போறதுக்கு இது ஓகே. ஓகே, லாங்லாம் போறதுக்கு இந்த ஸ்பேஸ் வந்து பத்தாது கஷ்டம். எனக்கு வந்து இந்த இடம் வந்து உட்காரவே இல்லை. தை சப்போர்ட் உங்களுக்கு உட்காரல? சப்போர்ட் இல்லை. எனக்கு ஏதோ சின்ன சீட்ல உட்காந்துட்டு நம்ம ஹைட்டா இருக்கணும். ஓகே, ஸ்பேசியஸ் நல்லா இருக்கு. பட் ஆனா இது என்னோட முட்டி மட்டும் மேல வருது. பாத்தீங்களா? இந்த பாத்தீங்கன்னா நான் கீழே போய் ஏதோ உட்காந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஓகே, இப்போ 3 டோர் தார்ல நம்ம வந்து உள்ளவே வர முடியாது. ரியர் சீட்டை அக்சஸ் பண்றதுக்கு பல ஜிம்னாஸ்டிக்லாம் பண்ணி தான், யோகாலாம் பண்ணி தான் நம்ம உள்ள வரணும். அதுக்கு இது எவ்வளவோ பெட்டர். இன்னும் அடுத்தடுத்த காலகட்டங்கள்லையும் இந்த ஸ்பேஸை இன்னும் பெருசாக்குவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழல் 2 பேர் நல்லா கம்ஃபர்ட்டாக உட்காந்துக்கலாம், 3 பேருமே கம்ஃபர்ட்டாக போகலாம், எந்த சிக்கலும் இல்லை. பட் ரொம்ப லாங் போகும்போது ஒரு ஸ்கார்பியோவில் இருக்கக்கூடிய வசதியோ XUV 3700 இருக்கக்கூடிய வசதியோ இந்த ரியர் சீட்டில் இருக்காது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த தார் ராக்ஸோட எக்ஸ்டீரியர் பார்த்துட்டோம். இப்போ ரைட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். நானும் இந்த வண்டி ஓட்டினேன், மனோஜ் ஓட்டிகிட்டு இருக்காரு. மனோஜ் எப்படி இருக்கு ஃபீல்? எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஸ்கார்பியோவில் தான் இந்த மாதிரி ஒரு ஃபீல். என்னன்னா ஒரு வண்டியில் உட்காந்து கம்ஃபர்டபுளாக ஒரு ரோடு தெரிகிற மாதிரி, ஃபுல் ரோடை உள்வாங்கிற மாதிரியான ஒரு இது. என்னன்னா நம்ம ஒரு லாரி பஸ் அந்த மாதிரி உட்காந்து போனால் தான் இந்த ரோடு ஃபுல்லாக தெரியும்னுவாங்க. பட் இந்த மாதிரியான ஒரு வெஹிக்கலில் வந்து ஒரு ரோடு ஃபுல்லாக தெரியுறதுன்றது ஃபர்ஸ்ட் வண்டிக்கான அற்புதம். அது இந்த வண்டியில வந்து குறைவில்லாம இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ரெண்டாவது அது ஓட்டுற அந்த பொசிஷன், நம்ம உட்காந்துருக்க பொசிஷன் வந்து ரொம்ப வந்து கம்ஃபர்டாகவும் ஒரு கமெண்டபிளாகவும் இருக்கு வண்டி. ஃபர்ஸ்ட் டைமா தார் டிரைவ் பண்றதுனால ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அந்த எக்ஸ்பெக்டேஷன் கிட்டத்தட்ட வந்து அது ஃபுல்ஃபில் பண்ணி தான் இருக்கு ஆக்சுவலா. ரெண்டாவது வண்டி நம்ம பெரிய வண்டி ஓட்டுறோன்ற அந்த ஒரு ஃபீலை வந்து இது கொஞ்சம் இது பண்ணுது. என்னன்னா அவ்வளோ ஸ்மூதா இருக்கு வண்டி. தார்னா வந்து ஒரு ரக்குடு ஃபீலு அந்த மாதிரி அதோட ஆடு கொண்டு அவங்க அப்படிதான் பண்றாங்க. பட் ஆனா வந்து ட்ரூலி சொல்ல போனோம்னா வந்துட்டு ஒரு குழந்தைய டிரைவ் பண்ற மாதிரி தான் இருக்கு. கரடு முரடான சாலைகளுக்கு தான் தார், ஆனா வண்டி கரடு முரடு கிடையாது. அது எவ்வளவு அவங்கள வந்து ஒரு கம்ஃபர்டபுளா வச்சுக்கணும்னா அந்த அளவுக்கு வச்சுக்குது. இப்ப நம்ம இப்படி ஒரு வண்டி பின்னாடி போறோம்னா அதை வந்து நம்ம ஓவர்டேக் பண்றதா இருக்கட்டும். இல்ல அதான் இப்ப நான் கவனிக்க முடிஞ்சு, ஒரு வண்டியில இருந்து இன்னொரு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ வண்டி வந்து குட்டி ஸ்பேஸ ஈஸியா அகாமடேட் பண்ணுது. ஈஸியா ட்ராக்க வந்து சின்ன ட்ராக்கையும் ஈஸியா மாறுது. இப்போ நம்ம ரீசெண்டா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரும்போது ஒரு யூ டர்ன் அடிக்க வேண்டியது இருந்தது. கரெக்டா நம்ம அங்க பாக்கும்போது நம்ம அதுக்கு பெருசெல்லாம் வந்து மெனக்கெடல, ஒரே ஒரு சின்ன ஒரு ரொட்டேட் தான், அழகா வந்து வண்டி அவ்வளவு கம்ஃபர்ட்டா திரும்பிச்சு. அந்த ரேடியஸ் வந்து நிஜமாவே சூப்பரா இருக்கு வண்டியில. ரெண்டாவது வண்டி வந்து சொல்ல போனா ரொம்ப ஒரு மாதிரி ரக்கடு லுக், ஆஃப் ரோடு வண்டி அது இதுன்னு சொல்றாங்கல்ல, இது அதெல்லாம் இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா ஒரு சிட்டி டிராபிக்ல தான் நம்ம போயிட்டு இருக்கோம் இப்போ. அது ரொம்ப ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா இருக்கு. டிரைவிங் வந்து என் கையில எல்லாமே இருக்கு, வண்டிக்கு எதுவும் ஆகாது, நம்ம நல்லா ஓட்டுவோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து வண்டி தொடர்ச்சியா கொடுக்குது. அதுக்கு இல்லாம இந்த ஸ்டேரிங்கோட அந்த கம்ஃபர்ட்டா இருக்கட்டும், இதுல யூஸ் பண்ணிருக்க இந்த லெதரா இருக்கட்டும், நமக்கு எல்லாமே இது எதுக்கு சொல்றேன்னா அந்த டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து இன்னும் கூட்டிகிட்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கனால வண்டி சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். ஓகே, இப்போ நான் ஓட்டின வரைக்கும் எனக்கு என்னுடைய ஃபீல் அப்படின்றது, இந்த வண்டி வந்து மஹேந்திரால இதுக்கு முன்ன அவங்க பயன்படுத்தாத ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்றாங்க. கிளைடர் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. ஆல் நியூ கிளைடர் பிளாட்ஃபார்ம்ல இந்த வண்டியை நாங்கள் தயாரிச்சிருக்கோம் அப்படின்னு. எனக்கு இதோட அறிமுக விழாவில் சொல்லும் போது என்ன கிளைடர்ன்றாங்க,
ஒரு அந்த அளவுக்கு பறக்குமா, ரொம்ப மிகைப்படுத்தி சொல்றாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. பட் நான் டிரைவ் பண்ணி பார்க்கும்போது லிட்ரலா இப்படியான ஒரு ஃபீல் நான் வந்து இது வரைக்கும் நான் வெஹிக்கிள் டிரைவ் பண்ணதில் எனக்கு கிடைச்சதில்ல. அப்படியான ஒரு ஃபீலை வந்து தார் கொடுத்தது. மிதக்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி சொல்ற, ரொம்ப அதீதமா மிகைப்படுத்தி சொல்றதுக்காக நான் சொல்லலை. அந்த ஃபீல் ஆக்சுவலி அப்படி இருந்துச்சு. ஆனால் வண்டியை ஒரு 5 to 10 minutes ஓட்டும் போது எனக்கு அது இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. என்ன ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு, பிரேக் பண்ணும்போதும் சரி, ட்ராக் மாறும்போதும் சரி, ஒரு மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் லாஸ் ஆகுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. பட் டைம் ஆக 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 இந்த வண்டி நம்ம கூட கனெக்ட் ஆச்சு பாருங்க. எனக்கு இப்போ நான் டிரைவர் சீட்டில் இருக்கேன், இப்பயும் என்னால் அந்த ஃபீலை வந்து உணர முடியுது. நான் இப்போ ட்ரை பண்ணி பார்த்த ஒரு நீங்கள் நல்ல வார்த்தை ஒன்று சொன்னீங்க, கனெக்ட் ஆகிற மாதிரின்னு சொல்லிட்டு. ஒரு வண்டியில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அந்த ஃபீல் கனெக்ட் ஆகிறது தான். என்னன்னா நம்ம நிறைய பேர் வந்து வண்டி விதவிதமா நிறைய விஷயத்துக்கு வாங்குவாங்க. பட் ஆனா ஒரு டிரைவ் ஃபீல் இருக்க வண்டிலாம் பாத்தீங்கன்னா அதுல கண்டிப்பா தார் இருக்கும். அதான் வழக்கமா வந்து ஜெர்மன் வெஹிக்கிளும் அமெரிக்கன் வெஹிக்கிள்ஸ் தான் டிரைவர்ஸ் வெஹிக்கிள் அப்படின்வாங்க. இப்போ ஃபோர்டா இருக்கட்டும், இல்லை BMW, Volkswagen, Skoda, இது மாதிரி ஜெர்மன் வெஹிக்கிளாக இருக்கட்டும், இதெல்லாமே ஓட்டுறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாயை கொடுக்கும். ஒரு 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 உற்சாகத்தோட ஓட்டுவாங்க. இந்தியன் வெஹிக்கிள் அப்படியான ஒரு விஷயத்த பண்ணாமே இருந்தது. பட் சமீப காலமா மஹேந்திரா அதுல வந்து ஓவர் கம் பண்ணிட்டு வராங்க. இது டாப் நாச். ஆமா, கண்டிப்பா. நம்ம ரீசெண்டா 3XOலயே இந்த நீங்க சொன்ன அந்த விஷயத்த நம்ம கேள்விப்பட்டோம். வண்டி வந்து எவ்வளவு டிரைவ் கம்ஃபர்ட்டா இருக்கு எல்லாமே. பட் அதே இதை வந்து தார்ல இதை கொடுக்கும்போது அது சீரியஸ்லி வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. என்னன்னா தார் 3 door இருக்கும்போது வந்துட்டு 2 பேர் போற வண்டி தான் அது, ஃபேமிலிக்கெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த வண்டியில என்னன்னா மெயினா வந்து இந்த குழந்தைங்களை பிடிச்சிட்டா இருப்பா அப்படின்னு சொல்லி இந்த சினிமா ஆக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இதுல மெயினா சன்ரூஃப் இருக்கு. ஸோ சன்ரூஃப் இருக்கிறனால வந்துட்டு குழந்தைங்க கண்டிப்பா இந்த வண்டி மேல வந்து வண்டியை பார்த்தாலே வந்து பொம்மை வாங்கினாலே வந்து தார் மாதிரி இருக்க ஜீப் பொம்மை தான் வாங்குவாங்க. தாரே இப்படி இருக்கும்போது சொல்லவா வேணும். ஆமா, இது வந்து அவங்க வந்து சன்ரூஃப்னு கூட சொல்லல, இதை ஸ்கை ரூஃப்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஸ்கையே காருக்குள்ள வரும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த ரூஃபை வந்து ஸ்கை ரூஃப்ன்றாங்க. ஸோ இந்த ரூஃப் ஓபன் பண்ணி பார்ப்போமா? கண்டிப்பா. கண்டிப்பா. சன்ரூஃபை இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். தென் இந்த வெஹிக்கிள் இப்போ நான் கோ பேசஞ்சரில் உட்காந்துருக்கேன். நீங்கள் இடையில குட்டி குட்டி பிரேக் கொடுக்கும்போது வண்டியோட பானட்டில் வந்து அந்த அலை மாதிரி வந்துட்டு போகிறது என்னால் பார்க்க முடியுது. அதாவது அது அதிர்வு கிடையாது ஆக்சுவலி, அதுதான் அவங்க வந்து கிளைட் அப்படின்றாங்க. இந்த வண்டி வந்து சாலையில் ஓடாது, சாலையில் பறக்கும் அப்படின்னு சொல்றாங்க, மிதக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன் அப்படின்னா அதுக்கு தான் இந்த பிளாட்ஃபார்ம். ஸோ வால்டர் வந்து இந்த வண்டியோட பிளாட்ஃபார்ம் காட்டுவார். இதுதான் எம் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க, ஆல் நியூ எம் கிளைடர் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ல இந்த வெஹிக்கிள் தயாராகிருக்கு. இதுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு சாலிட் ராக் மாதிரி இருக்கும், அதே நேரத்தில் லைட் ஆன் வெயிட்டாக இருக்கும், ரொம்ப வெயிட்டும் கிடையாது. இதுதான் நமக்கு வந்து அந்த ஸ்மூத்னஸை கொடுக்குது. இது வந்து பறக்கிற மாதிரியான உணர்வை கொடுக்கறது இந்த ஆர்கிடெக்சரல் செட்டப் தான். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான சொன்ன வார்த்தையை வந்து நான் அங்க வேலுச்சாமி சார் சொல்லும் போது கேட்டோம். இப்ப வந்து அதுக்கான உடனடி பலன்ற மாதிரி உடனே வந்து அந்த இது ஃபீல் தெரியுது. நீங்க சொல்ற மாதிரி வண்டி வந்து ரொம்ப லைட் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கு ஆக்சுவலி. ஆமா, தார் வந்து ஆஃப் ரோடுக்கான வெஹிக்கிள் அப்படின்னு மட்டும் தாரை பிரிச்சிட முடியாது. அது 3 door தாரா இருக்கட்டும், லைஃப் ஸ்டைல் வெஹிக்கிள் ஆக்சுவலி. அதை வந்து நீங்கள் சிட்டியில் பார்க்கலாம், டே டு டே லைஃப்க்கு வந்து ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு வருவாங்க. அப்படியான ஒரு பர்பஸில் தார் 3 door இருந்தது. இந்த 5 door வந்து வெறும் டோரா மட்டும் இல்லாமல் பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்காங்க. உள்ளே இருக்கக்கூடிய மெக்கானிசமில் பல சேஞ்சஸ் வந்திருக்கு. எலக்ட்ரானிக்கலி நிறைய விஷயங்கள் புதுசாக கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பார்த்தோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த காரோட லென்த். 3 door ஓகே, 3 door எவ்வளோ லென்த் இருக்கும்? அது ஆக்சுவலி sub 4 மீட்டர் தான். எக்ஸாக்டாக சொல்ல போனால் 4 மீட்டரில் வந்து நிற்கும். 4 மீட்டருக்கு 1 or 2 பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் இது அப்படி கிடையாது. 4.428 கிட்டத்தட்ட 4.5 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய இந்த காருக்குள்ளே நாங்கள் எவ்வளோ ஸ்பேசியஸாக உட்காந்துருக்கோம் பாருங்கள். ரொம்ப ஸ்பேசியஸாக உட்காந்துருக்கோம், ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கோம். ஆக்சுவலி பின்னாடி வந்து வால்டர் வந்து பேக் சீட்டில் உட்காந்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் அங்கே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக அங்கே உட்கார முடியுது. வழக்கமாக அந்த லாஸ்ட் ரோவில் வந்து லக்கேஜ் மட்டும் வைக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க.
ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இந்த லக்கேஜை ரூஃப் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு ஒரு இடம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அதை எஸ் நம்ம லக்கேஜில் ரூஃப் வரைக்கும் லக்கேஜ் எப்படி வச்சு பார்க்க முடியும், அதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தோம். வால்டர் வந்து அந்த இடத்துல தான் உட்காந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் ஹைட்டே கிட்டத்தட்ட ஒரு 6 அடிக்கிட்டு இருப்பார். அவரோட தலை வந்து ரூஃபை வந்து இடிக்காமல் இருந்தது. ஸோ அந்த அறிமுக விழாவில் கூட ஜான் ஆப்ரஹாம் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார், எனக்கு இந்த கார் இடிக்குமா அப்படின்ற விஷயத்த கேட்டார். அவருடைய ஹைட்டெல்லாம் வச்சு நீங்கள் இந்த காரில் உட்காந்துக்கிட்டே குதிக்கலாம், உங்களுக்கு ஹைட் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபீலை கொடுக்குது இந்த கார். வழக்கமாக 3 டோர் தாரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய இஷ்யூ வந்து நீங்கள் 80 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே வண்டியில் போனீங்கன்னா கான்ஃபிடென்ட் இருக்காது, கார்னரில் பாடி ரோல் தெரியும். இந்த காரில் ஒரு பெரிய ப்ளஸ் வந்து கார்னரில் பாடி ரோல் சுத்தமாக தெரியலை. அதே நேரத்தில் நம்ம வந்து கொச்சி மாதிரியான குறுகலான சாலையில் ஓட்டிகிட்டு இருக்கோம். 80-90 வண்டியை தொடும்போது கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வந்து மிஸ் ஆகுது. அது வந்து நம்ம ப்ராப்பரான ஹைவேல ஒரு ப்ராப்பர் ட்ராக்லையோ அல்லது ஒரு பெரிய ஹைவேல ஓட்டினா தான் நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடியும். பட் கார்னரிங்கில் அந்த கண்ட்ரோல் நல்லா இருக்கு, பாடி ரோல் இதில் எவிடெண்ட்டாக தெரியலை. அது ஒரு ப்ளஸ் இந்த வண்டியில் தான். அதே நேரத்தில் எனக்கு ஒரு 80 கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீட் போகும்போது என்னோட கான்ஃபிடென்ட் எனக்கு கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ஸோ அது வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும், இதுதான் அப்படின்னு நம்ம உத்தர குத்த முடியாது. இது வந்து இந்த வண்டியில் நான் நோட் பண்ணுற ஒரு கொஞ்சம் நெகட்டிவ் சைடான பாயிண்டாக பார்க்குறேன். அதே மாதிரி சிபி, நம்ம இப்போ வந்து நமக்கு கிடச்சிருக்க வண்டி இன்னைக்கு வந்து 2 வீல் டிரைவ் தான். 4 வீல் டிரைவ் வந்து நம்மளால இன்னைக்கு டெஸ்ட் பண்ண முடியல. ஆமாம், பட் இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், ஏன்னா நான் சிம்பிளாக சொல்ல போனால் 2 வீல் இவங்க வந்து 13 லட்சம் 12.99 லட்சம், அது 13 லட்சம் ரவுண்டாக எடுத்துக்கோங்க எக்ஸ்ஷோரூம், 13 லட்சத்துக்கு வண்டி கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதுதான் டூ வீல் டிரைவ். ஆனால் அது மட்டும் 2 வீல் டிரைவ் கிடையாது. ஸோ மகேந்திரா வந்து இந்த தாரில் 4 வீல் டிரைவ், வழக்கமாக 4 வீல் டிரைவ் வந்து 4 வீல் டிரைவோட ஆப்ரேஷன் என்ன அப்படின்னா, வண்டி வந்து 2 விதமாக இயங்கும். ஒன்று ஃப்ரண்ட் வீல் டிரைவில் இயங்கும், அல்லது ரியர் வீல் பின்னாடி இருக்கக்கூடிய 2 வீலோட டிரைவில் இயங்கும். இன்ஜின்லேருந்து பவர் முன்னாடி போதா பின்னாடி போதா, அதுதான் கான்செப்ட். இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த வண்டி அல்லது மகேந்திராவோட பெரும்பாலான வண்டி வந்து ரியர் டிரைவ் மோடில் இயங்கக்கூடிய வண்டி. அதாவது பவர் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய வீலுக்கு போகும், பின்னாடி இருக்கக்கூடிய வீல் மூலமாக தான் முன்னாடி இருக்கக்கூடிய வீல் வந்து சுழல ஆரம்பிக்கும். இதுதான் கான்செப்ட். இப்போ 4 வீலில் என்னன்னா, இன்ஜின்லேருந்து பவர் 4 வீலுக்கும் தனித்தனியாக போகும். ஸோ அதுதான் 4 வீலுக்கும் 2 வீலுக்கும் பெரிய அளவுக்கு வித்தியாசப்படுத்துகிற ஒன்று. ஆனால் அதுலேயும் இது போல ஆஃப் ரைட் வெஹிக்கிளில் ட்ராக்ஷன் ரொம்ப முக்கியம். இந்த ட்ராக்ஷன் ஏன் இந்த இடத்துல பேசுகிறேன் அப்படின்னா, இது டெக்னிக்கலான விஷயமா இருந்தாலும் ட்ராக்ஷன் வந்து இந்த 4 வீல் டிரைவில் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ட்ராக்ஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, டயருக்கும் ரோட்டுக்கும் இடையிலான காதல் அப்படின்னு சொல்லலாம். டயரும் வண்டியோட சக்கரமும் சாலையும் சிங்க் ஆகணும். சிங்க் ஆனால் தான் அந்த டிரைவ் நமக்கு நல்ல டிரைவாக கிடைக்கும். இல்லாட்டினா சக்கரம் மட்டும் சுழண்டுக்கிட்டு இருக்கும், வண்டி மூவ் ஆகாது, எப்படி வேணாச்சும் போயிடும். அந்த காதல் சரியாக இருக்கணும், அதுதான் ட்ராக்ஷன். இந்த 4 வீல் டிரைவில் வழக்கமாக எல்லா வண்டியிலையும் டிஃபரன்ஷியல் லாக் அப்படிங்கிற ஒரு மெக்கானிசம் பயன்படுத்துவாங்க. இதை சில வண்டியில், இப்போ கூர்கா மாதிரி வண்டியில் வந்து மேனுவலாக கொடுக்குறாங்க. ஆனால் இந்த தாரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எலக்ட்ரானிக்கலி டிஃபரன்ஷியல் லாக் கொடுக்குறாங்க. அந்த டிஃபரன்ஷியல் லாக் வந்து ரொம்ப ஒரு அட்டகாசமான ஃபீச்சர் இந்த தாரை பொறுத்த வரைக்கும் 4 வீல் டிரைவில். ஏன்னா அதுதான் ப்ராப்பரான ட்ராக்ஷனுக்கு வழிவகுக்கும். 4 வீல் டிரைவில் என்ன நடக்கும், 4 வீலுக்கும் வண்டியிலேருந்து 4 வீலுக்கும் இன்ஜின்லேருந்து பவர் போகும். ஸோ 4 வீலும் தன்னுடைய பாட்டுக்கு வெவ்வேறு திசையில் செயல்படும். அது வண்டியை வந்து வெளியில் எடுக்கிறதுக்கு உதவாது. சில இடங்களில் உதவும், களிமண் மாதிரியான இடத்துல அது வந்து உதவும். ஆனால் பனி மாதிரி அதிகமாக தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய இடம், அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து சரியாக வேலை செய்யாது. இப்போ இந்த டிஃபரன்ஷியல் லாக்கை நம்ம ஹேண்டில் பண்ணுறதன் மூலமாக பின்னாடி இருக்கக்கூடிய 2 வீலுக்கும் ஈக்குவல் பவர் போகும். அதாவது 2 வீலுக்கும் ஒரே மாதிரி பவர், 2 வீலும் ஒரே மாதிரி செயல்படும். எப்படி ஒரு வீட்டில் வந்து கணவன் மனைவி இருவரும் ஒரே மாதிரி செயல்பட்டால் அந்த குடும்பம் மிகச்சிறப்பாக இருக்குமோ, அது மாதிரி இந்த 2 வீலும் ஒரே மாதிரி செயல்படும், வண்டி ஈஸியாக மூவ் ஆகும், அந்த ட்ராக்ஷன் சூப்பராக கிடைக்கும், வண்டி ஸ்மூத்தாக அழகாக வெளியில் வரும், அழகாக ட்ராவல் பண்ணும். நீங்கள் வந்து இந்த கணவன் மனைவி அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு விஷயம் வருது. 12 லட்சம் 13 லட்சத்தில் இந்த வண்டி வரும்போது இந்த வண்டி நிறைய வந்து இனிமேல் ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி கிட்ட எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நிச்சயமா. வழக்கமாக தார் மாதிரியான வெஹிக்கிள் வாங்கும்போது குடும்பத்துக்குள்ள சண்டை வரும். மனைவி வந்து
ஏங்க அதுல ஏறி உட்கார்றதே கஷ்டமா இருக்கு. அப்பா அம்மா எப்படி கூட்டு போவோம், கூட்டி போவோம். பின்னாடி வந்து அதுவும் முன்னாடி கூட உட்காந்துட்டு வந்துடலாம், பின்னாடி வந்து நுழைஞ்சு இடிச்சுக்கிட்டு போய் உட்காந்து அப்படின்னு சொல்லி ரொம்ப கார் லவ்வரா இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட்ஸ் வந்து திட்டு வாங்குவாங்க. பட் இந்த தார்ல அது நடக்காது. இந்த தார்ல ஒன்ஸ் ஒரு ஃபேமிலி வந்து அட்டகாசமா சூப்பரா செம கம்ஃபர்ட்டா ஆக்சுவலி போகலாம். 3 பேர் பின்னாடி நல்லா உட்காரலாம். பட் எனக்கு தை சப்போர்ட் வந்து கொஞ்சம் இஷ்யூவா இருக்கு. அதை நம்ம 4 பேருமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம். எனக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், பட் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம். அது சப்ஜெக்டிவ் தான். எனக்கு என்னன்னா வந்து இத்தனை மெரிட்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்கும்போது சில டிமெரிட்ஸ் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பாயிண்ட் தான் எனக்கு தோணுது. பட் தெரியல, இனிமேல் வந்து செப்டம்பர் மந்த் வந்து இது சொல்லியிருக்காங்க, டெஸ்ட் டிரைவ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து டெஸ்ட் டிரைவ் ப்ளஸ் வந்து அஃபிஷியலா வந்து எத்தனை புக்கிங்ஸ் வருதுன்றத பார்த்து தான் இவரோட சக்சஸ் சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்சு தாரை பொறுத்த வரைக்கும் தாரை குறை சொன்னா அதுக்கு ஒரு பெரிய கூட்டமே கிளம்பி வரும், அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ இந்த கார் எப்படி இருந்தாலும் பழைய தார் லவ்வர்களை கவர்றது உறுதி. புதுசாகவும் தார் மேல பலரோட கவனத்தை நிச்சயமா திருப்போம் அப்படிங்கிறது மட்டும் உறுதியா சொல்ல முடியும். ஸோ எங்களுக்கு என்னன்னா வண்டி ஓட்டின வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கு, சூப்பரா இருக்கு. இப்போதான் ரீசெண்டாக வண்டி வாங்கினதுனால திருப்பியும் தார் வாங்குறதுக்கு நாளாகும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஸோ நீங்க வண்டி ஓட்டணும்னா நீங்க எந்த வண்டி வேணாச்சும் வாங்கலாம். ஒரு மிதவை வாங்கணும், சாரி என்ன சொல்றது, ஒரு கிளைடர் ஓட்டணும் அப்படின்னா தார் ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும் அப்படின்றது மட்டும் சொல்லலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.